ரொம்ப நாள் வந்து பேசணும்னு இருந்தேன். இப்போ ரீசெண்டா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, பாலாஜிங்கிற ஒரு ஐடி ஊழியர் வந்து ஏர்போர்ட்ட மேம்பாலத்திலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு நான் ரொம்ப மனது உடைஞ்சு போயிட்டேன். என்னன்னா, அதாவது தற்கொலைங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆனா, அவங்கள வந்து ஐடி ஊழியர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நெறைய கவுன்சிலிங் குடுக்கணும்னு தான் சொல்லணும். இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு பிரஷரு. அதாவது நமக்கு இப்ப நம்ம ஒரு மேனேஜர் கீழ ஒர்க் பண்றோம்னா, அந்த மேனேஜர் அந்த ஓனர் கூட இப்போ ஒரு கம்பெனியோட ஓனர் கூட அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஓனருக்கு இல்லாத அதிகாரமும், அங்கீகாரமும் வந்து இந்த மேனேஜர் அப்படிங்கிறவங்க அந்த ஹையர் போஸ்டிங்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து கையில எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு அந்த எம்ப்ளாயீஸ ஒரு ஹியூமன் பீயிங்கா ட்ரீட் பண்றதில்ல. அவனுக்கு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் கூட அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவனை எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் தான். இப்ப 24/7 முன்னாடிலாம் ஏதாவது ஒரு சில கம்பெனிகள் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி வந்து அவங்க கிட்ட வந்து வேலை வாங்குறாங்க. அது இல்லாம நிறைய பேர் திட்டம் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் எல்லா வேலைக்கு போனாலும் சேலரி கொடுத்து தானே அவங்க இவங்க மட்டும் தான் ஏதோ புதுசா காசு எல்லாருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை அசிங்கப்படுத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த இந்த இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து வேலை செய்யற எம்ப்ளாயை வந்து தள்ளுது. இது இப்படியே போயிட்டே இருந்தா நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வந்து மன ரீதியா ரொம்ப உடஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தயவு செய்து பேசுங்க. இந்த ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல இருந்து வெளில வந்துருங்க. அவங்க என்னதான் பண்ணாலும் திரும்ப அடுத்த நாள் காலையில போகும்போது அதை தாட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி இந்த ஹையரிங் மேனேஜர்ஸ், ஆபரேஷன் ஹெட் யார் வேணாலும் இருங்க, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. எம்ப்ளாயிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்ல மனநிலையிலையும் மென்டல் ஹெல்த்தோட இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து அதாவது இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்ல பண்ற ஒர்க்கை கூட 2 ஹவர்ஸ்ல பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நம்மகிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு உயிரை மாய்த்தது எனக்கு ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு சோகம். ஸோ இப்படியே இது போகக்கூடாதுங்கிறது என்னோட கோரிக்கை.